ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஃபேஸ் மீ சீரீஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன். ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கல் நெஞ்சக்கார டாக்டர், ஹீரோயின் ஒரு பொறுப்பு டிடெக்டிவ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேஷண்ட் டெத்தில் இருக்க ரகசியத்தையும் கிரைம்ஸ் அப்புறம் ஹீரோவோட பாஸ்ட் பற்றி சொல்கிறது தான் இந்த சீரீஸ். எபிசோட்குள்ளே போகலாம் வாங்க. பியூட்டினா என்ன? கால மாற்றத்தில் பியூட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸும் ட்ரெண்ட்ஸும் மாறிட்டே தான் இருக்கு. அப்போ இன்னைக்கான பியூட்டி என்ன? பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா நம்மளோட ஏஸ்தட்டிக் பியூட்டியை நம்மளே சூஸ் பண்றது தான். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சர்ஜரிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்குது. இன்னொரு ரூம்ல ப்ரெஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல பேசிட்டு இருக்கிறவர் தான் KSH ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் ஹண்ட். அவர் ஹாஸ்பிட்டல் பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலோட கொலாபரேஷனில் உருவாகிறது தான் பென்டன் பியூட்டி சென்டர்னு சொல்ல, அங்கே ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க இதில் முக்கியமான பர்சன் இருக்காங்களான்னு கேட்க, ஆமாம், அது எங்கள் ஹாஸ்பிட்டலோட திறமையான சர்ஜன் டாக்டர் சா ஜங் வூ தான்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்ட்ரி ஆகுறாரு. ஒரு லேடிக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக போகிறாரு. கஷ்டமான சர்ஜரி தான், ஆனால் ஈஸியாகவே முடிச்சிடுறாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க தான் இவங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கிரிமினலை பிடிக்க ஒரு கிளப்புக்கு வந்திருக்காங்க. கிரிமினலை தேட நம்ம ஹீரோவும் கிராஸ் ஆக, இவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நம்ம ஹீரோயின் அவரை வாட்ச் பண்ணுறாங்க. பின்னாடியே ஒரு லேடியும் போகிறாங்க. அவங்க ஒரு பெரிய திருடி. ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அந்த லேடி ஹீரோ கிட்ட, நீங்கள் தான் என்ன சரி பண்ணீங்க, என்ன தெரியலையான்னு கேட்க, நம்ம ஹீரோ அவங்க ஃபேஸை டச் பண்ணிட்டு, உன்னோட சீக் போனில் ரொம்ப பெயின் இருக்குமே, சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோயின் கையில் அந்த லேடியோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்த அந்த லேடி அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே துரத்த, கடுப்பான ஹீரோயின் அவங்க ஹீல்ஸை கழட்டி அடிக்கிறாங்க. அது அந்த லேடியோட தலையிலேயே பட்டுடுது. கோவமாகி ஹீரோயினை அடிக்க வராங்க. ரெண்டு பேரும் ஹீல்ஸ் வச்சுட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. ஃபைனலி ஹீரோயின் வின்ஸ். அந்த லேடியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேர் ஹீரோ கிட்ட சர்ஜரிக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க. எதனால் சர்ஜரின்னு இவரும் கேட்க, என்னோட பொண்ணு ஷவர் பண்ணுறப்போ ஹாட் வாட்டர் பட்டு இப்படி ஆகிடுச்சு, அதுக்காக தான் சர்ஜரின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, ஹீரோ என்ன நடந்திருக்கும்னு இமேஜின் பண்ண, யாரோ வேணும்னே ஹாட் வாட்டர் ஃபேஸில் ஊற்றிருப்பாங்க. ஹீரோவும் இந்த சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட அப்பா டென்ஷன் ஆகி ஸ்டாஃப் கிட்டெல்லாம் சண்டை போட்டு பாட்டிலில் தூக்கி அடிக்க பார்ப்பாரு. இன்னொரு டாக்டர் வந்து அதை தடுத்து அவர்கிட்ட, நீங்கள் இப்போ கிளம்பலனா உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணிடுவோம் சொல்ல அவரும் போயிடுறாரு. ஸ்டாஃப்லாம் பேசிகிட்டு இருக்க ஹீரோ வந்து, பேஷண்ட்டை ஒழுங்காக செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸும் ஒரு லேடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, என் பொண்ணு எங்கன்னு ஸ்டாஃப் எல்லாம் கேட்க, அவங்களுக்கு சர்ஜரி நடந்துட்டுருக்குன்னு சொல்ல, அந்த லேடி கத்திட்டே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறாங்க. ஸ்டாஃப் அவங்கள உள்ளே போக விடாமல் ஸ்டாப் பண்ண, இதை எதுவுமே கண்டுக்காத ஹீரோ ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் டைரக்டருக்கும் தெரிய வருது. சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வந்த ஹீரோவை நிறுத்தி, என்னோட பொண்ணுக்கு டிப்ரெஷன் இருக்குது, எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலான்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நைட் ஒரு ஸ்டேடியமில் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் அந்த டாக்டர் ஃப்ரெண்டும் தான். ஹீரோ வின் பண்ணிடுறாரு. அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டில் ஏதோ யோசிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. மார்னிங் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, நேற்று போலீஸ் வந்ததை யாரோ ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண, அது வைரல் ஆகி பேஷண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் கேன்சல் பண்ணிருவாங்க. அப்போது ஒரு பொண்ணு உள்ளே வந்து எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு கேட்க, ஹீரோ கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. என்னோட ஃபேஸை முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சு
போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுறாரு. ஸ்டாஃபும் அதை பத்தி பேச அங்க வந்த டைரக்டர் என்னோட ஃபீலிங்ஸை மட்டும் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்கன்னு கத்திட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணும் போயிடுறாங்க. ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்ப டைரக்டர் ஹன் வந்து காரை ஸ்டாப் பண்ணி அவசரமா ஒரு பேஷண்ட்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொன்னாலும் கடைசியில ஓகே சொல்லிட்டு சர்ஜரி பண்ண போயிடுறாரு. எப்படி அடிபட்டிருக்குன்னு இமேஜின் பண்ண பாட்டிலால ஃபேஸ்ல அடிக்கிறது தெரிய வந்து சர்ஜரியும் நல்லபடியா முடிச்சிடுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கேமராலாம் செக் பண்ண வேன் இருந்ததுல எதுவும் இல்லைன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு அவன்தான் பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணான், என்னோட ஃபேஸை எவிடன்ஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அவனும் நீங்க தள்ளி விட்டதால அடிபட்டிருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை என்கொயரி பண்ண அதுக்கு அவன் அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் என்னை தள்ளி விட்டு எனக்கு அடிபட்டு பிளட் வந்தது, அதனால தான் நான் கோவப்பட்டு பாட்டிலால் அடிச்சேன்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு டாக்டர் ஷா கிட்ட போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஹீரோ முடியாதுன்னு சொல்ல, அன்னைக்கு பிரச்சனை பண்ண அந்த அந்த பொண்ணோட அப்பா வராரு. திரும்பவும் ப்ராப்ளம் பண்ணுறாரு. அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த பையனை அவனோட செக்ரட்டரி ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போக வெளியே வந்த அவனை கொஞ்ச நாள் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் கோவப்பட்டு அவன் ஃபோனால அடிக்க வரான். அப்போ ஹீரோயின் தடுத்துடுறாங்க. அவன் ஃபோனில் ட்ராக்கர் இருக்கிறதையும் பார்த்துட்டு அவனோட டீட்டெயில்ஸ் செக் பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக ஹீரோ 10 days கழிச்சு செக்கப்க்கு வர சொல்றாரு. நான் அப்போ உயிரோட இருந்தா பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த பொண்ணை அவன் கடத்திட்டு போறத பார்த்து ஃபாலோ பண்ண கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அப்போ கரெக்டா ஹீரோ வராரு. அவர்கிட்ட நடந்ததை சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க 2 பேரும் கார்ல ஃபாலோ பண்றாங்க. அவன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்லி எவிடன்ஸ் இல்லை, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இருக்குன்னு சொல்ல அவன் பேசிட்டு இருந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. இதை பார்த்து கோவமாகி அந்த பொண்ணை அவன் அடிக்க இதை பார்த்த ஹீரோ வேகமா போய் காரை பிளாக் பண்றாரு. ஹீரோயின் இறங்கி போய் காரை ஓபன் பண்ண சொல்ல அவன் அந்த பொண்ணை அடிக்கிறத பார்த்து கார் கண்ணாடியை உடைச்சு ஓபன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை பார்க்க வராரு. முகமெல்லாம் ரத்தத்தோட இருக்க அவங்கள பார்த்ததும் அவரோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் மீறி அவங்கள போய் செக் பண்றாரு. இங்க ஹீரோயின் கேஸ் டீட்டெயில்ஸ் பேசிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண சந்தோஷத்துல சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஹீரோவை பார்த்தா அவர் வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. போற வழியில அவரோட பாஸ்ட்லாம் ஞாபகம் வருது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்த ஞாபகங்கள். வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போன இடத்துல வெளியே ஆக்சிடெண்ட் ஆகும். அவருக்கு ஹீரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. ஆப்ரேஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். வெளியே வந்து அவங்க டாக்டர் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஃபோன் வரும். பயத்தோட அவங்க நான் இதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்ல ஒரு சவுண்ட் கேட்டு ஃபோன் லைனும் கட் ஆகிடும். ஹீரோ ரொம்ப பயத்தோட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ரோட் கிராஸ் பண்ண ஒரு வேன் வந்து இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே போவார். நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்டேஷனில் அந்த கேஸ் ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. அவன் பண்ண எல்லாத்தையும் அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணையும் அந்த லேடியையும் காட்டுறாங்க. எதுக்காக சர்ஜரி பண்ணன்னு கேட்குறாங்க. இனிமே உன்னோட சிஸ்டர் ஞாபகம் வந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்க அப்போதான் தெரிய வருது இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அதில் ஒரு சிஸ்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. அந்த அம்மா இந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்து டெய்லியும் ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அதனாலேயே இந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவா. அதனால தான் நான் சர்ஜரி பண்ணேன்னு சொல்லுவா. சிஸ்டரை மறந்துருங்கம்மா, நம்ம லைஃப்பை இனிமேல் பார்க்கலான்னு சொல்ல
ஹாஸ்பிட்டலை பற்றியும் ஹீரோவை பற்றியும் நியூஸில் நல்ல விதமாக வந்ததில் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறவரு அந்த பேஷண்ட் பொண்ணோட அப்பா தான். இங்கே ஹீரோ அவங்க வீட்டில் ஒரு கிளாஸில் பாதி ட்ரிங்க் ஊற்றி வச்சுட்டு மீதியை அவர் குடிச்சிட்டு அவரோட பாஸ்ட் ஞாபகம்லாம் வருது. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் இங்கே வேகமாக வராங்க. பார்த்தா அங்கே ஒருத்தர் இறந்துருப்பாரு. அவர் அந்த பேஷண்ட் பொண்ணோட அப்பா தான். அவரோட பாக்கெட்ல ஏதோ இருக்கிறத பார்த்து ஹீரோயின் எடுக்கிறாங்க. அந்த புக்லெட்ல ஹீரோ போட்டோ போட்டு அவரை பத்தி திட்டி எழுதியிருக்கு. அதோட இந்த எபிசோடும் முடியுது. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.